கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாருங்க, இந்த கடைசி காலங்களில் உலகத்துல ஒவ்வொரு காரியங்களும் நம்மை வேதனைப்படுத்துகிறதாக, இன்னும் பலவிதமான தீமையான காரியங்கள் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காக கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க, இந்த வார்த்தைக்காய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீரங்க கூட பேசும் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமை உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம். நித்திய ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தரே, எங்களை இந்த வார்த்தை மூலமா எங்களை உருவாக்குங்க. நம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாருங்க, நம்ம கேட்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம படித்த வார்த்தை சிவப்பான வேறொரு குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல 7 முத்திரைகளை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கிறோம். 7 முத்திரையில 2வது முத்திரை தான் சிவப்பு குதிரை. அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் கடைசி காலங்களில், அதாவது அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் உடைக்கப்படுகிறதான முத்திரையை குறித்து நம்ம இங்க பார்த்திருக்கிறோம். அதாவது முதல் குதிரை வெள்ளை குதிரை, 2வது குதிரை சிவப்பு குதிரை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த கடைசி காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை கர்த்தருடைய ஊழியக்காரராகிய யோவான் ஐயாவுக்கு அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினது உண்மைதான். வெளிப்படுத்தி இந்த வார்த்தைகளை கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ கடைசி காலத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை படிக்கும் போது உங்களுக்கும் எனக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்காக, இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது இந்த உலகத்துல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை அதை நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பித்தான் கடைசி காலங்களை குறித்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் மூலமாக உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் சபைகளையும் கர்த்தர் எச்சரிக்கும்படிக்காகத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர், நீங்க தானே சொல்றீங்க இது கடைசி காலத்துல அந்தி கிறிஸ்து நாட்களில் உண்டாக போகிற சம்பவம், அப்படி என்று சொன்னால் நம்ம அந்த ஆண்டவருடைய வருகையில நாம் போய்விடுவோம் அல்லவா, நமக்கெல்லாம் எதற்கு இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றலாம். ஆனால் ஒரு காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்தி கிறிஸ்து இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான், உண்மைத்தான். ஆனால் அதற்கு முன்னாடியே இப்பொழுதிருந்தே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்பொழுது வெளிப்பட்டாரோ அப்பொழுதே கடைசி காலத்தின் கவுண்டவுன் ஆரம்பித்தது என்று சொல்லி நீங்க எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல படிக்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்கள் அன்றைக்கே ஆரம்பித்திருக்கிறது. அப்போ இப்பொழுது நாம் எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கடைசி காலத்தின் கடைசி நிமிடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கே யோவான் ஐயா மூலமாய் கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்துவின் ஆவி முதல் நூற்றாண்டிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசியிருக்கார். அப்போ அன்றைக்கே அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு கொண்டு இருக்குமானால் இந்த கடைசி நிமிடத்துல வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமா இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்குமானால் இந்த காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி நிமிடத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆவி பயங்கர தீவிரமாக சபைகளிலும் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் உலகத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த சிவப்பு குதிரை நம்ம படித்தோம் இல்லையா, 2வது முத்திரை, இப்படிப்பட்ட காலங்கள் சீக்கிரமாய் வரப்போகிறது. அதற்கு முன்னாடி அதோடைய சாம்பிளாக உலகமெங்கும் கொடிய ஆபத்துகள், கொடிய காலங்கள் உலகமெங்கும் உண்டாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முத்திரை ஓப்பன் ஆகல, உண்மைதான். ஆனால் முத்திரை ஓப்பனுவதற்கு முன்னாடியே முத்திரைக்கான சகல அடையாளங்களும் உலகத்துல நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதைத்தான் நம்ம படித்தோம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப பாருங்க, கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமாம்? கொலை செய்யும்படிக்காக உலகத்துல ஜனங்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்வதற்கு துடிக்கிற ஒரு காலம் தான் கடைசி காலம். நம்ம பார்க்கிறோம், கடந்த நாள்ல நம்முடைய இந்திய தேசத்துல பார்க்கும்போது காஷ்மீர்ல நடந்த ஒரு சம்பவம். அந்த ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க? கார்டன்ல இருக்கிறாங்க, அவர்கள் நன்றாக சந்தோஷமாய் இருக்கிறார்கள். ஆனால்
திடீரென்று சில டெரரிஸ்ட், அவர்களும் மனிதர்கள் தான், அவன் சாத்தான் கிடையாது, அவன் மனிதன் தான், உங்களை என்னை மாதிரி ஒரு மனிதன் தான், திடீரென்று உள்ள வராங்க. அந்த ஜனங்களை பார்த்து என்ன செய்யறாங்க, ஒருவருக்கு ஒருவர் சுட ஆரம்பிக்கிறாங்க, அநேகர் மரித்து போனாங்க நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டில் நடந்த உங்களுக்கு சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது ஒரு கொலையை அல்லாமல் இருந்தாலும் அப்படியே கொத்து கொத்தாய் ஜனங்கள் மரித்தார்கள். ஒரு அரசியல் கூட்டத்தில் நடந்த சம்பவம், 40ற்கு அதிகமான மரித்தார்கள். ஏன் என்று சொன்னால், கடைசி காலத்துல சாத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான், ஜனங்களை கொலை செய்ய வேண்டும், ஜனங்களை அழிக்க வேண்டும், ஜனங்களுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கொலை வெறியோடு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். பாருங்க, 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபிளைட் ஆக்சிடென்ட் இந்தியாவில் நடந்தது, உங்களுக்கு தெரியும். குஜராத் மாநிலத்துல சுமார் 200க்கு அதிகமான ஜனங்கள் அந்த ஸ்பாட்ல மரித்து போனார்கள். கொலை, அதாவது ஜனங்களை அழிக்க வேண்டும், அவங்களுடைய மரணத்தை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை அழித்து சின்னாபின்னமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்டதான கொலைவெறி தாக்குதலோடு சாத்தான் இந்த கடைசி காலத்துல ஜனங்களை அழித்து கொண்டிருக்கிறான். இந்த கடைசி காலம் நான் சொன்னது எல்லாமே இந்தியாவை தாண்டி பல நாடுகள், மற்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா யுத்தத்தினால பல பேர் கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் தேசத்துக்கும் பாலஸ்தீன ஜனங்களுக்கும் கடந்த நாள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பாலஸ்தீனத்துல மரித்தவர்கள் மட்டும் 70,000க்கு அதிகமான, இது அபிஷியலான நம்பர்ஸ். அதை தாண்டி பல லட்சங்கள், லட்சக்கணக்கு, 1 லட்சத்துக்கு மேல தாண்டும் என்று சொல்றாங்க. கொலை செய்து சின்ன பின்னமாய் போனாங்க, சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு. ஏன் நடக்கிறது, ஏன் இது நடக்கிறது? நம்ம நினைக்கிறோம் கடவுள் இல்லையா, உண்மையான ஒரு தெய்வம் உண்டா, ஒரு கடவுள் இருக்கிறாருன்னா ஏன் இதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்கு எனக்கு என்ன தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்துல நிறைவேறும், இது நடக்கும், இது நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். இதெல்லாம் பார்த்து ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்ப கடவுளே இல்லை. பாருங்க, மேலை நாடுகள், இன்னைக்கு அநேக நாடுகள், ஒரு காலத்துல இயேசுவை உண்மையாய் பின்பற்றின ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் அந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு கடவுள் இருந்தா இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி நிறைய பேர் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொண்டால், தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னார் இதெல்லாம் நிறைவேற போகிறது. அப்படி என்று சொன்னால், இந்த தீர்க்க தரிசனத்தை அறிந்து கொள்ளும் போது இனி உலகத்துல நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் சொன்னது இன்னைக்கு உலகத்துல நிறைவேறி கொண்டிருக்கிறது. அப்போ தேவன் சொன்னது, இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் கூட வீணா போனதில்லை. அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், அப்போ கடைசி காலம் கொலை செய்யக்கூடிய ஜனங்கள் அதிகமா எழும்புவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இதெல்லாம் பார்த்து நீங்க ஒருவேளை என்ன செய்யலாம், பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மத்தேயு 24வது அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை படியாய் சொல்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் கடைசி காலங்களை குறித்து சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் தான். அந்த அதிகாரத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். மத்தேயு 24:9 படியாக, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். கடைசி காலம் கொலை செய்யும்படிக்காக பிசாசானவன் ஜனங்களை ஏவி விட்டு அநேகரை அழிக்கும்படிக்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்போ ஜனங்களை எப்படியாவது அழிக்க வேண்டும், ஜனங்களை எப்படியாவது என்ன செய்யணும், அவங்க வாழ்க்கை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிசாசு போராடி கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, உலகமெங்கும் பலவிதமான ஆபத்துகள் நம்மளை சுற்றி தான் இருக்கிறது. அப்ப இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் எல்லாரையும் கொலை செய்ய சொல்லிட்டாரா? அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளே கொன்றுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நான் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அவர் கொலை செய்யப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு யூதனாய் இந்த உலகத்துல மனுஷகுமாரனா தான் வந்தாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவத்திற்காக அவர் என்ன செய்தாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்களே பிடித்து இந்த ரோமருடைய கரத்துல கொடுத்து சிலுவையில உங்களுக்காய் கொலை செய்யப்பட்டார். எதற்காக தெரியுமா? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஒருபுறம் கொலையை பிடித்தவர்கள் எழும்பத்தான் செய்யறாங்க, உண்மைதான். ஆனால் இன்னொரு புறத்துல உங்களுக்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது உலகத்துல எத்தனை பேர் வேணாலும் உங்களை கொலை செய்யும்படிக்காக ஓடி வரலாம், அழிக்கணும்னு நினைத்து வரலாம், பரவாயில்ல. ஆனால் உங்களுக்காக ஒருவர் கொலை செய்து, உங்களுக்காக ஒருவர் மரித்து, அவர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரே, அவரை விசுவாசிக்கும் போது இப்படிப்பட்ட கொலை யாராவது என்னை கொன்றுவாங்களா, இயேசுக்காக நான் ஊழியம் பண்றதுனால கொன்றுவாங்களா, என் குடும்பத்தை அழிச்சிருவாங்களான்னு ஒருவேளை நீங்க பயத்தோடு இருக்கிறீங்களா? பயப்பட தேவையில்ல. உங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து இருக்கிறார். அவரை விசுவாசித்து மரித்து உயிரோடு எழும்பி இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கும் போது, ஒருவேளை இந்த பூமியில கொலை செய்து நாம் செத்து போனா கூட
நமக்காக பரலோகம் காத்து கொண்டு இருக்குங்க. அதனால கலங்காதீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை நாட்களில் இப்படிப்பட்ட கொலை வெறி பிடித்தவர்கள் எழும்பத்தான் செய்வார்கள். ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகள் தாமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஒருவேளை கொலை செய்து விடுவோம் என்கிற பயத்தோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் அவர்களை தைரியப்படுத்துவீராக. கடைசி காலம் கொலைகாரர்கள் எழும்பினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீர் கொடுத்த தீர்க்க ஆயுசு வரைக்கும் அவர்களை வாழ வைத்து அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாய் கர்த்தரை மாற்றப் போவதற்காய் நன்றி. வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.